சொல்லு. இல்ல வினோ, இன்னும் சாப்பிடல. சாப்பிட முடியலம்மா. எப்படி சாப்பிடுறது? இவர் வேற ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, மாமா வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். காயத்ரி, நான், நீ, மோனிஷா, வினோ, மூர்த்தி எல்லாரும் ஊட்டிக்கு டூர் போறோம். என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, இங்க நடக்கிற கூத்து எதையும் நம்ம பார்க்க வேணாம். அதுக்கான தேவையும் இல்ல. சோ முடிவு பண்ணி டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு 9:15 மணிக்கு ஊட்டிக்கு ட்ரெயின். எல்லாரும் போறோம். நான் என் ஆபீஸ்ல சொல்லிட்டேன். நீயும் ஆபீஸ்ல போன் பண்ணி சொல்லிடு. கொஞ்ச நாளைக்காவது எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருந்துட்டு வருவோம். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன காயத்ரி? என்னமோ நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, திடீர்னு ஊட்டிக்கு போலான்னு சொல்றீங்க. என்னங்க இதெல்லாம்? என்னங்க இதெல்லாம்னா? அவங்களுக்கு அவங்க சந்தோஷம் முக்கியம்னா நாம நம்ம சந்தோஷத்தை பார்க்க வேணாம்? என்னங்க? ஆமா காயத்ரி, அதான் இந்த வீட்டுக்கு யாரு முக்கியம் தெரிஞ்சு போச்சுல்ல. இனி கல்யாணத்துல வேற போய் நின்று அசிங்கப்படணுமா? என்னங்க நீங்க ஏதோ கோவத்துல இருக்கீங்க. நான் சும்மா வார்த்தையா சொல்றீங்கன்னு தான் கொஞ்சம் உங்களை விட்டு பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏங்க, நம்மள பேச ராகினிக்கு உரிமை இல்லையா? ராகினி ஏதோ சின்ன பொண்ணு, புரிஞ்சுக்காம கோவத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. அதுக்காக நீங்க அண்ணன் இல்ல, நான் அண்ணி இல்லன்னு ஆயிடுமா? ஐயோ காயத்ரி, நீ இப்படி சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்க. அவங்க அந்த அளவுக்கு வர்த்து இல்ல. சும்மா இருங்க. என்னடா இது, நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு சண்டையா பிரிவினையான்னு நினைச்சு நினைச்சு நானே தினம் தினம் துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா உறவே இல்லைன்னு ஒதுங்க பாக்குறீங்க. தப்புங்க, ரொம்ப தப்பு. வீட்டுக்கு மூத்தவர்னா உரிமையில மட்டும் இல்லங்க, விட்டு கொடுத்து போறதுலயும் இருக்கு. தம்பி தங்கச்சி என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க தாங்க பொறுத்து போகணும். குடும்ப பிரச்சனைங்கிறது என்னைக்கும் 4 செவத்துக்குள்ளதாங்க இருக்கணும். அது மத்தவங்களுக்கு தெரியலனா நாம தானங்க சொல்லி கொடுக்கணும். நாமளே நம்ம குடும்ப மானத்தை வீதிக்கு கொண்டு வரணுமா? சொல்லுங்க. என்ன காயத்ரி சொல்ற? ஆமாங்க, இப்ப நாம போகலன்னா எல்லாரும் யார கேள்வி கேட்பாங்க? என் அத்தையும் மாமாவும் ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணுமா? சரி, அதை விடுங்க. நாளைக்கு ராகினிய கேட்பாளே, என்ன நான் தான் கோவத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், எனக்காக நீ உன் ஈகோவை விட்டு கொடுத்திருக்க கூடாதுன்னு கேட்பால. நம்ம ராகினிங்க, அவள் நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு. இதே நம்ம மோனிஷானா நாம சகிச்சுக்க மாட்டோமா? காயத்ரி, நீ இப்படியே அவங்களுக்கெல்லாம் கருணை காட்டிக்கிட்டாரு. ஆனா அவங்க உனக்கு நன்றி காட்ட போறதே இல்ல. தேவையில்லைங்க, கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது காயத்ரி. நாம இந்த கல்யாணத்துக்கு போகல, ஊட்டிக்கு தான் போறோம். என்னங்க, நில்லுங்க. என்ன? நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா இந்த கல்யாணத்துக்கு நாம போறோம். காயத்ரி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இதெல்லாம் விளையாட்டு இல்ல, கல்யாண விஷயம். நம்ம குடும்ப கௌரவம், ஊர் மத்தியில சம்பந்தி மத்தியில ராகினியோட கௌரவம் எல்லாமே இதுல தாங்க இருக்கு. பாத்தியா? இது ஜெயந்த் விலாசுங்க. இதோட மரியாதையை நாம தானே காப்பாத்தணும். நான் சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நாம போறோம், அவ்வளவுதான். என்னவோ பண்ணி தொலை, அவ்வளவுதான். என்னங்க? இன்னும் என்ன காயத்ரி? எனக்காக வேண்டா வெறுப்பாலாம் கலந்துக்க கூடாது. நல்ல சிரிச்ச முகத்தோட இந்த வீட்டுக்கு மூத்த மகனா சந்தோஷமா பெருமையா நடந்துக்கணும். காயத்ரி, ரொம்ப நன்றிமா. ஐயோ மாமா, என்ன நீங்க? இல்ல காயத்ரி, உண்மையிலேயே ஒரு மூத்த மருமகளா இந்த குடும்பத்துல எல்லாரையும் அரவணைச்சு பேசுற பாரு, அதுதான். அத்த, நீங்க வருத்தப்படாதீங்க. எதுவும் கைவிட்டு போகாது, நான் இருக்கேன்ல. உங்க புள்ளைக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். கல்யாண வீடு சந்தோஷமா இருக்கணும். அவர் உங்க புள்ள அத்த, இந்த வீட்டு புள்ள. அவர் இந்த வீட்டை விட்டு பிரிக்கணும்னு நான் என்னைக்கும் நினைக்கல. எல்லாரையும் சேர்த்து வைக்கதான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏதோ பொண்டாட்டி பேச்சுக்காவது மரியாதை கொடுத்து வரேன்னு ஒத்துக்கிட்டானே,
அது வரைக்கும் சந்தோஷம். பொண்டாட்டி பேச்ச மட்டும்தான் கேக்குறான். அந்நியர் செம ஸ்கெட்ச் போடுறாங்க. வழக்கமா எல்லாத்தையும் கெடுக்க தான் பாப்பாங்க. ஆனா இப்ப போறேன்னு சொல்றவன இழுத்து பிடிச்சு நிறுத்துறாங்கன்னா சூழ்ச்சி பலமா இருக்கும் போல இருக்க. ஆடுற வரைக்கும் ஆடட்டுங்க, பார்க்கலாம். நாமளும் எல்லாத்துக்கும் ரெடி தான். இல்ல வசந்த், கர்டசி கிட்டசின்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அன்னைக்கு நீ பத்திரிக்கையே கொடுத்துருக்க கூடாது. என்ன ராகினி நீ? உங்க ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ. ஆனா நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. எல்லாரும் நாளைக்கு உன்னதானே தப்பா பேசுவாங்க. மரியாதை தெரியாத பையனா இருக்கானே, இந்த பொண்ணாச்சும் எடுத்து சொல்லிருக்கலாம்லன்னு. இல்ல வசந்த், இருந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் முடிக்க வருவோமா? இதோ பாரு, நாள் நெருங்கிடுச்சு. பத்திரிக்கை எனக்கு கொடுத்து முடிக்கல. சரி, அப்ப இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் தான் என்ன? ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்க எல்லாரையும் மொத்தமா நான் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டேன். ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்கா? வசந்த், ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே பார்ட்டி கிட்டின்லாம் போயிடக்கூடாது. ஐயோ ஏய், சான்ஸே இல்லை ராகினி. சரி, போயிட்டு வந்ததும் கால் பண்ணு. எனக்கு பத்திரிக்கை கொடுத்திருக்க கூடாதா? பிரகாஷ் அவ்வளவு முக்கியமா போயிட்டானா? இருடி. ஹலோ மேடம், பாமா விஜயம் சுபம் போல இருக்கு. ஏகாம்பரம், பாகப்பிரிவினைலாம் சும்மா ஜோரா போச்சாமே, கேள்விப்பட்டேன். அது வெறும் ட்ரெய்லர் தான். இப்போ ஒரு ஆக்ஷன் பிளாக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க, செஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி வறட்சி ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த வறட்சி நிவாரண நிதியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. அதுக்கு என்ன, கொடுத்துடுறேன். எல்லாம் முடியட்டும். சொல்லுங்க மேடம், யார தூர் வரணும்? டன் மேடம், நம்ம சூரப்புலிக்கு எப்படி தண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ஆமா சொல்லுங்க, அதே ரோடு தான். ஆமா ஆமா, நீங்க வந்துருங்க, கரெக்டா வந்துருங்க. அந்த இடம் தான் வச்சிடுறேன். வசந்த், எங்கப்பா கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு இன்னும் இன்விடேஷன் கொடுக்கலப்பா, அதான் அப்படியா? கிளம்பிட்டேன். சரிப்பா. என்னங்க? என்ன உஷா, எங்க கிளம்பிட்ட? இல்லைங்க, கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. கோர்ட்டுக்கா? என்ன சொல்ற? கண்டினியூஸா 4-5 நாள் லீவ் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். இல்லைங்க, கல்யாண பரபரப்புல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி எங்க ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளமா? என்ன சொல்ற? ஆமாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணார்ல ராம்னு ஒருத்தர். ஆமா. அவர் ரொம்ப மோசமான ஆளா இருக்காருங்க. என்னமா சொல்றீங்க? உஷா, உன் விஷயத்துல ஏதாவது? சேச்சே, கமிஷனர் என் விஷயத்துல கடுமையா வார்ன் பண்ணதுல இருந்து என் விஷயத்துல தலையிடுறதே இல்ல. ஆனா அவர் ரொம்ப கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிருக்காரு. பெரிய உமனைசரா இருந்திருக்காரு. என்ன உஷா சொல்ற? கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு ஆபீசர் தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட ஆபாசமா பேசி அது வாட்ஸ்அப்ல எல்லாம் லீக் ஆகி. ஆமா, என் ஆபீஸ்ல கூட சொன்னாங்க. அந்த ராஸ்கல் வேற யாரும் இல்ல, அந்த ராம் தான். ஆமாங்க, இதேன்னு இல்ல, இன்னும் எத்தனையோ பண்ணிருக்கான். தனக்கு கீழே வேலை பார்க்குற பல பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசி கலாட்டா பண்ணிருக்கான். அதோட வேலை விஷயமா வந்த பொண்ணுங்க கிட்ட வேலையை முடிச்சு தர்றேன்னு தப்பா பிஹேவ் பண்ணிருக்கான். ஒரு ஹையர் ஆபீசரா இருந்துகிட்டு இப்படியா பண்ணுவாரு? தப்பான ஆம்பளைங்க பொறுப்புல இருந்தா அவங்க புத்தி இப்படிதானே போகும். ஆமாங்க, இந்த மாதிரி ஆளுங்களால தானே எல்லாருக்குமே கெட்ட பேரு. அன்னைக்கு என்னமோ யோகிய மாதிரில பேசினாவே. அவன் வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட நான் கண்டுக்காம விட்டுருப்பேன். இது லேடிஸ் விஷயம், அதான் என்னால பொறுத்துக்க முடியல. ஆபீஸ்ல பெரிய விசாரணையே நடந்துச்சு. அப்போ இவரு உங்களை தொந்தரவு பண்ணது உண்மை? ஆமா சார், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு சார். ஹையர் ஆபீசர்ங்கிறதுனால நான் எவ்வளவோ பொறுமையா எடுத்து சொன்னேன் சார். கிட்டத்தட்ட என் கையை பிடிச்சி இழுக்காத குறையா. பாருமா, அழாதம்மா. சார், இது உண்மையா பொய்யாங்கிற விசாரணை எல்லாம் தேவையே இல்லை சார். இவர் பேசினத நாம மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்டே கேட்டிருக்கு. இந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு.
சார் என்னை விட உன் புருஷன் அழகான்னு கேட்டிருக்காரு சார். ஒரு ஹையர் ஆபீசர் தங்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவாங்க? ஏற்கனவே வேலை செய்யற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. இவர் தட்டி கேட்க வேண்டிய இடத்துலயும் பொறுப்புல இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமா நடந்திருக்காரு. சார் கண்ட கண்ட கழுதைங்க நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஓ நம்பருக்கு தான் அலைஞ்சிட்டு இருந்தேன்னு பேசியிருக்காரு சார். அப்ப நாமெல்லாம் என்ன சார் கழுதிங்களா? என்ன சார் ஆட்டிடியூட் இதெல்லாம்? அதுவும் நீ சேலை கட்டி இருக்கும்போது ரொம்ப அழகா இருப்ப, உனக்கு ஒண்ணு கொடுக்கவான்னு. என்ன சார் இதெல்லாம்? சகோதரிய நினைக்க வேண்டிய பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்குவாரு? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு சார் இவருக்கு. சார் நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணது மனசுல வச்சுட்டான் உஷா மேடம் இப்படி பண்ணிருக்காங்க சார். வாய மூடுமேன். என்ன பண்ணாங்க? நீ செஞ்சது யோகியமான காரியமா? ஏமா உனக்கு இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறான்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே? இல்ல சார், எங்க போய் சொன்னாலும் உனக்கு தான் பிரச்சனைன்னு மிரட்டினாரு சார். நீ சுப்பீரியருக்கு ஒரு லெட்டராவது எழுதி கொடுத்துருக்கலாமேம்மா. இப்போ டிபார்ட்மெண்ட் மானமே போகுது. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்ல வெளியே விட சொன்னதே நான் தான். பாத்தீங்களா சார், நான் சொல்ல என்ன சொல்லல? அதான் வாய்க்குசாம் பேசிருக்கீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? உஷா சாரி சார். இந்த பொண்ணு பாவம் சார். கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைங்க இருக்குன்னு சொல்லியும் போட்டோ அனுப்பு, தனியா வெளியே போலான்னு சொல்றேன்னா என்ன சார் அர்த்தம்? இது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல வெளியே பல பேர்கிட்ட இது மாதிரி நடந்திருக்காரு. அதுவும் தான் பெரிய ஆபீசர்னு மிரட்டி ரொம்ப கேவலமா நடந்திருக்காரு சார். நானே இதை விசாரிச்சு இங்க வச்சு சொன்னா அவரும் சாரி கேட்டு திரும்பவும் இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு நான் இதை ரெக்கார்ட் பண்ண சொன்னேன், பப்ளிக்லயும் விட சொன்னேன். கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சாதான் சார் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தான் செய்யறது தப்புன்னு தெரியும். இல்லைன்னா பொம்பளை தானே என்ன பண்ணுவான்னு காலரை தூக்கி விட்டுட்டு திரிவாங்க. சார் நான் அவங்களை வாய முடியா. எனக்கு என்னவோ உஷா சொல்றதுதான் சரின்னு படுது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி அலையறாங்களோ தெரியல. உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். சார் என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார், சிக்கல் ஆயிடு சார். வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா அசிங்கமாயிடு சார். சிக்கல் ஆயிடுமா? அசிங்கமாயிடுமா? ஏயா உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு வாய் கூசாம சொல்ற இல்ல? உஷா சொன்ன மாதிரி இவங்களும் உன் சகோதரி மாதிரி தானே. இவங்க கிட்ட மட்டும் நீ அசிங்கமா பேசியிருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை கோர்ட்டு கேஸ்ன்னு தண்டிச்சாதான் உனக்கும் புத்தி வரும், மற்றவங்களுக்கும் புத்தி வரும். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கோர்ட்ல ஒப்படைச்சிரு. ஓகே சார், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அழாதம்மா, கோர்ட்ல கேட்ட தைரியமா பதில் சொல்லு, நான் உன் கூட இருக்கேன். தேங்க்ஸ் மேடம். சரி, உன் ஹஸ்பண்ட் எதுவும் தப்பா எடுத்துக்கல? இல்ல மேடம், அவர் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் மேடம். அதான் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றேன்ல. இனி இது மாதிரி எதுவும் நடக்காது, தைரியமா இரு, அழக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி அழாத, கண்ணை தொடச்சுக்க. உஷா இவ்வளவு கேவலமான ஆளா இருக்கான்? ஆமாங்க, இன்னைக்கு கோர்ட்ல அவனுக்கு ஃபைனல் ஹியரிங். அதுக்கு நான் தான் சாட்சி சொல்லணும். இதுல சங்கடம் என்னன்னா, இந்த மனுஷன் இப்படி பண்ணி அந்த விஷயம் வெளியே வந்ததால அந்த பொண்ணுக்கு வந்த மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்தை நிறுத்தி அந்த அவமானம் தாங்காம அந்த ராமோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒண்ணுதாங்க மனசு அழுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு ஆம்பளை தப்பு பண்ணா அது அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்களை தான் பாதிக்குது. நினைக்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம தப்பு பண்ணது அந்த ராம். ஆனா பாவம் அந்த பொண்ணு செத்து போச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல உஷா. இனிமேலாவது அந்த ராஸ்கலுக்கு புத்தி வரட்டும். சரிங்க, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க நலுங்குக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பாருங்க. அம்மா, நானும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் வச்சுட்டு வந்துடுறேம்மா. நீ எதுல போற? டூ வீலர்லயா? ஆமாம்மா. கல்யாண மாப்பிள்ள டூ வீலர்ல போவேனா ஆட்டோல போ? அம்மா ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் பைக்லயே. சொன்னா கேளு, ஆட்டோல போ. வரேங்க. சரிம்மா. அப்பா போயிட்டு வரேன். மாலு பாய். சரிப்பா, போயிட்டு வா. பை பாய். என்னங்க சொல்றீங்க? இதுல ஷாக்காக என்ன இருக்கு? நம்ம ஏற்கனவே பேசினது தானே. இல்லங்க, நம்ம பாஸ் பண்ணிட்டோம் தான். அதுக்காக நீங்க பாத்துட்டு இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணோம். சத்யா, உண்மையை சொல்லணும்னா நான் எப்ப அந்த வேலையை விடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது புரியுதுங்க, இருந்தாலும் புது ஜாப் கிடைச்ச பிறகு ரிசைன் பண்ணிருக்கலாம்ல. அதான் தாசில்தார் ஜாப் கிடைக்க போறது உறுதி ஆயிடுச்சு.
அதனால தான் எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன். அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த வேலையில இருந்த வரைக்கும் என்னால உருப்படியா எதையுமே செய்ய முடியல. இப்ப பார்க்க போற தாசில்தார் வேலையாவது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒழுங்கா பார்க்கணும். சமூகத்துக்கும் மக்களுக்கும் நேர்மையா சேவை செய்யணும். நல்ல தாசில்தார்னு பேர் எடுக்கணும். நிச்சயமா எடுப்போங்க. அதுக்காக தானே கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஜாப் கிடைச்சதும் ரிசைன் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு ரிசைன் பண்ணிட்டீங்க. அதை விட சத்யா, அது ஒரு ஜாப்னு அதை பத்தி பேசிக்கிட்டேன். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாச்சு, அதோட எல்லாம் முடிச்சுது. இனி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அங்க வசந்த் வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுக்க வந்திருப்பான் போல இருக்கு. நீ பேசுறதா பேசிட்டு வந்துடு. எல்லாம் பார்த்துட்டு பேசாம போனா தப்பாயிடும். போ சத்யா, பார்த்துட்டான். சரிடா, எல்லாரும் கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்துருங்க. நாங்க இல்லாமல கண்டிப்பா வந்துடுறோம். சரியா? பாய். ஓகே பாய்டா. என்ன வசந்த், மாப்பிள்ளைன்னு நலங்கு வைக்க போறாங்க. எப்படி உங்களை வெளியில விட்டாங்க? வீட்லயே இருன்னு சொல்லிருப்பாங்களே. இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் வந்தேன். அப்படியா? சரி. ஆமா, நீங்க எங்க இங்க? ராகினிக்கு நலங்கு வைக்கிறோம்ல, அத கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு வந்தோம். தம்பி பிரகாஷ், என்ன பிரகாஷ்? நான் தான். என்னமோ தெரியாத மாதிரி பாக்குறிய. ஏகாம்பரம் மாதிரியே பேசுறீங்க. ஆமா, ஏகாம்பரம் பேசுற மாதிரி பேச போய் தானே என் குரல் அவருக்கு எதிராக சாட்சியாக்கி டேபிள பதிவு பண்ணி கோர்ட்ல கொடுத்தீங்க. என்ன பிரகாஷ் இப்படி சொதப்பிச்ச? யார் நீ? என்ன கோர்ட் டேப்னு? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ஏகாம்பரத்தை மாட்டி விடணும்னு ஏகாம்பரம் பேசுற மாதிரி என்ன பேச சொல்லி போன்ல ரெக்கார்ட் பண்ணிய மறந்துட்டியா? அட போப்பா, நான் கூட நீ இந்த கேஸ்ல ஜெயிச்சிருன்னு நினைச்சேன். இப்படி கோட்டை விட்டிய. பேசாம அந்த வாய்ஸை செக்அப் பண்ண ஆளுக்கு 5-10 காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கலாம். என்னத்த சொல்றது? மேடத்துக்கு பயந்துட்டு தான் என்ன தெரியாத மாதிரி நடிச்சியா? சாரி பிரதர், வர்றேன். வட்டா இந்த மாதிரி வேணாம் தான் சொல்லுப்பா. நல்லா பேசுவேன். யாருன்னே தெரியல அவ. திடீர்னு வந்து ஏகாம்பரம் மாதிரி பேசி கோர்ட்டு கேஸ்னு சொல்றான். யாருன்னே தெரியல அவ. எனக்கு தெரியும். வசந்த், வசந்த் நிறுத்துங்க. அதான் வசமா மாட்டிக்கிட்டாரு. இன்னும் என்ன இருக்கு? அதான் அவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே. காசு கொடுத்து ஏகாம்பரத்தோட வாய்ஸ் அவரை வச்சுதான் மிமிக்ரி பண்ண சொன்னேன். உண்மையிலே அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கதையை கேட்க நான் தயாரா இல்ல. உன்ன வசந்த், வசந்த், வசந்த் ஒரே நிமிஷம். வசந்த், வசந்த் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். வசந்த், வசந்த் என்னங்க வசந்த் கோவமா போறாரு? விடு சத்யா, எவனோ வந்து ஏதோ சொல்லுவான். அதுக்கு இவன் கோச்சிக்கிட்டா நான் பண்ண முடியும்? அதுக்கு இல்லங்க, போய் உஷா மேடம் கிட்ட இத சொன்னாருன்னா? உஷா மேடம் நம்பவே மாட்டாங்க. நாம எந்த தப்பும் பண்ணல. நாம எதுக்கு பயப்படணும்? கேட்டா சொல்லுவோம். அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வா.